வச்சு சினிமால நம்ம பார்க்க காட்சிகள் எல்லாமே ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் டப்பிங் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் தனித்தனியா ஸ்டுடியோ வந்து பண்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஒவ்வொரு காட்சிகளையும் பாக்குற சின்ன சின்ன சத்தங்கள் கூட ஸ்டுடியோக்குள்ள தான் உருவாக்குறாங்க. ஒரு சின்ன 3 நிமிஷ காட்சிக்கு கூட 3-4 நாள் இதுக்காக ஒர்க் பண்றாங்க. இதுக்காக வேலை செய்யற சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பத்தியும் எப்படி இந்த சவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ வீடியோல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறவரோட பேர் புருஷோத்தமன். தமிழ் சினிமால 29 வருஷத்துக்கு மேல சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு படத்துல இந்த பிஸ்டல் சவுண்ட் வருது, அதை நாங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த திங்ஸ் வச்சு இது பண்ணுவோம். அடுத்தது அதே வந்து ஒரு மிஷின் கன்னு வந்துச்சுன்னா இது டோர் லாக் தெரியும், அது டோர் நாபு டோர் லாக் வச்சு அது பண்ணுவோம். படத்துல நம்ம பாக்குற நடக்கிற ஓடுற சவுண்ட்ஸ் கூட இந்த மாதிரியான ஃபோலி ஆர்டிஸ்ட் தான் ரீக்ரியேட் பண்றாங்க. உடன் படிக்கட்டு வரும்போது நடப்போம். இது மட்டும் இல்லாம பறவைகளோட சத்தங்கள், கன் லோட் பண்ற சவுண்ட், கேட் ஓபன் பண்ற சவுண்ட்னு எல்லாமே புருஷோத்தமன் மாதிரியான ஃபோலி ஆர்டிஸ்ட் தான் கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுக்குது. மினி கேட்டு, இந்த வீலு, அது போகும்போது இந்த ஸ்ட்ரெச்சர்லாம் போகல, அது வந்து இது வச்சு மேட்ச் பண்ணுவோம். இது புல்தலை நடக்கிறோம், அந்த சவுண்டு வேணும் போது இது உங்களுக்கு தெரியும், ஆடியோ டேப்பு இது நான் வச்சுட்டு இதுக்கு மேலே ஆயிரத்தி 1984 நடிப்பு கனவோட சினிமாக்குள்ள வந்த புருஷோத்தமனுக்கு அவரோட உயரம் கம்மியா இருந்ததால பெருசா எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் எதேச்சியா சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜெய்ஹிந்த் படம் மூலமா வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபயர் தான் எரியுது, சாதாரண ஃபயர். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற துருவங்கள் 16 படத்துல வர கார் ஆக்சிடென்ட் சீன்ல வர்ற சவுண்ட்ஸ் எல்லாமே உண்மையான கார் பாடி பார்ட்ஸை வச்சு ஸ்டுடியோக்குள்ள ரெக்கார்ட் பண்ணது. இந்த சவுண்ட்ஸை இவர் ரெக்கார்ட் பண்ணினதுமே சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கரெக்டா இந்த சவுண்டை கார் லேண்ட்ல டச் ஆகும்போது வர்ற மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன சத்தங்கள் ஸ்டுடியோஸ்குள்ளேயும் பெரிய சவுண்ட் சில நேரங்கள்ல ஃபீல்டுக்கே போயும் கிரியேட் பண்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டிராபிக் சவுண்ட்ஸ் எல்லாம் டிராபிக் அதிகமா இருக்கிற இடங்களுக்கே போய் கேப்சர் பண்ணிட்டு வருவாங்க. ஆலவந்தான் படத்துல கமலஹாசன் இன்ட்ரோ சீன்ல பனியில ஒரு ஸ்டண்ட் காட்சி பண்ணிருப்பாங்க. அதுல நல்லா கவனிச்சா தெரியும், பனியில ஓடும்போது வர சவுண்ட், கன் சவுண்ட், கத்தி சவுண்ட்னு எல்லாமே அவ்வளோ டெப்தா கிரியேட் பண்ணிருப்பாங்க. புருஷோத்தமன் தான் ஆலவந்தான்ல போலி ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு. சினிமால நம்ம பாக்குற ஃபைட் சீன்ஸ்ல வர சவுண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு இப்போ பார்க்கலாம்.
முன்னாடி பழைய படங்கள்ல ஃபைட் சீக்வன்சஸ்ல ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கும்போது மரத்தால இல்லனா இரும்பாலான பொருளை வச்சு சவுண்ட கிரியேட் பண்ணாங்க. ஆனா இப்போ வர படங்கள்ல இது இன்னும் நமக்கு ஒரிஜினலா காட்டுறதுக்காக நிறைய மெனக்கெட்டு கிரியேட் பண்றாங்க. அந்தந்த ஸ்டண்ட்டை பொறுத்து ஒரு சில நேரங்கள்ல வெறும் கைகள் மூலமா சவுண்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. சில நேரங்கள்ல அந்த டெப்த்தை இன்னும் அதிகப்படுத்த கையில கிளவுஸ் போட்டு கிரியேட் பண்றாங்க. சில நேரங்கள்ல இந்த எல்லா சவுண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணியும் டெலிவர் பண்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் அந்த ஃபைட் சீக்வன்சஸ் ஒரிஜினாலிட்டியை நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக மாமிசங்கள்ல பஞ்ச் பண்ணி அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி அதையும் யூஸ் பண்றாங்க. தமிழ்ல இந்த டெக்னிக்கை முதல்ல பிதாமகன் படத்துல பயன்படுத்தி இருந்தாங்க. மோஸ்டா ஃபிளஷ் யூஸ் பண்றது முகத்துல அடிக்கிற மாதிரியான காட்சிகளுக்காகத்தான் இருக்கும். ஒரு சில அக்ரெசிவான ஃபைட் சீக்வன்சஸ்ல எலும்பு உடையிற மாதிரியான சத்தங்கள் எல்லாம் கேட்கும். அதை இப்படிதான் கிரியேட் பண்றாங்க. கத்தி இல்லனா வேற சில பொருட்களை வச்சு எடுக்கிற ஃபைட் சீக்வன்சஸ்க்கு சிமிலரா அதே மாதிரியான பொருட்களை வச்சு ஸ்டுடியோல சவுண்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. படத்துல ஹீரோ வில்லன் 2 பேரும் கத்தியை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது வர சவுண்ட்ஸ் உண்மையா பண்ணும்போது அந்த சவுண்ட் கிடைக்காது. ஸ்டுடியோட வேற சில மெட்டல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான சவுண்ட்ஸை கிரியேட் பண்றாங்க. ஜங்கிலி ரம்மி விளையாண்ட பிளேயர்ஸ் ஹோண்டா அமேஸ் கார் ராயல் என்ஃபீல்ட் பைக் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டீல்ஸ் 10 கார்டு ரம்மின்னு விளையாடி லட்சங்களை நீங்க ஜெயிக்கலாம். ஜங்கிலி ரம்மி ஆர்கனைஸ் பண்ற டோர்னமெண்ட்ல டெய்லியும் ஜாயின் பண்ணி நிறைய பணம் நீங்க வெல்லலாம். ரீசெண்டா நடந்த அசாதி டோர்னமெண்ட்ல மகாராஷ்டிராவை சேர்ந்து சுஷாந்த் பட்டேல் 5 லட்சம் வின் பண்ணிருக்காரு. செப்டம்பர் 16 ஸ்டார்ட் ஆயிருக்கிற RPL 9 டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணி மொத்தம் 10 கோடி பரிசுகளை நீங்க வெல்லலாம். மொத்தம் 53 நாள் நடக்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட் நவம்பர் 10 முடியுது. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 75 லட்சம். நீச்ச பணத்தை வித்ட்ரா பண்றது ரொம்பவே சுலபம். இப்போவே 100% போனஸ் வெல்கம் ஆஃபர்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க ஆட் பண்ற மணி எக்ஸ்ட்ரா 100% போனஸா உங்களுக்கே கிடைக்கும். KYC அப்டேட் பண்ணி சுலபமா வின் பண்ண மணியை வித்ட்ரா பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி 1500 ரூபாய் வின் பண்ணலாம். ஜங்கிலி ரம்மி ஆஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் நீங்க இப்போவே டவுன்லோட் பண்ணி நிறைய பணம் வெல்லுங்க. ஆரம்ப காலங்கள்ல ஹாலிவுட்ல குதிரைகள் ஓடுற சவுண்ட்ஸ் எல்லாம் ஒரு கொட்டாங்குச்சி டேப்பை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. ஆனா நம்ம ஊர்ல அதுக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்கை ஒருத்தர் பயன்படுத்தி இருக்காரு. பூவே உனக்காக, ஜெமினி, பிரிவோம் சந்திப்போம் படங்கள் மூலமா நமக்கு நடிகரா பரிச்சயப்பட்ட நடிகர் மீசை முருகேசன் ஒரு ஃபோலி ஆர்டிஸ்ட். ஃபேமஸான எம்ஜிஆரோட ராஜாவின் பார்வையில் பாட்டுல நம்ம கேட்ட குதிரை சத்தம் கொட்டாங்குச்சியை வச்சு முருகேசன் உருவாக்கினது. இந்த கொட்டாங்குச்சிக்கு 50 வருஷம் ஆகும். இது கொஞ்சம் ஃபாஸ்டா குதிரை போகணும் இல்லையா? ஆமா. நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்ல 25க்கும் மேற்பட்ட வாத்திய கருவிகள் மூலமா வித்தியாசமான சத்தங்களை பழைய படங்கள்ல உருவாக்கின பெருமை இவருக்கு தான் உண்டு. இந்த காமெடி சாங் எல்லாம் வரும் பாரு, அதுக்கெல்லாம் இது இல்லை. பழைய படங்கள்ல நம்ம கேட்ட பறவைகள் சத்தம், பேய் படங்கள்ல வர சத்தங்கள்னு நிறைய இவர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வர ஹாலிவுட் படங்கள்ல குதிரை ஓடுற சவுண்ட்ஸ் எல்லாம் 3 லேயர்ஸா கிரியேட் பண்றாங்க. குதிரை ஓடும்போது வர சத்தம், குதிரை மேல மனுஷங்க உட்கார்ந்து இருக்கும் போது மூவ்மெண்ட்ஸ்ல வர சவுண்ட்ஸ், அப்புறம் அந்த மூச்சு விடுற சவுண்ட், கடைசியில இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற அவுட்புட்டை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
எக்கன், வித்தவுட் வார், கில்லர் பார்ட்டி உட்பட 150க்கும் மேற்பட்ட ஹாலிவுட் படங்கள்ல சவுண்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்காரரான குணால் ராஜன். தமிழ்ல விஸ்வரூபம், பேட்டை, மெர்க்குரின்னு நிறைய படங்கள்ல தன்னோட சிறப்பான ஒர்க்கை கொடுத்திருக்காரு. தமிழ்ல பண்ணதுலயே மெர்க்குரி படம் தான் ரொம்ப சேலஞ்சிங்கா இவருக்கு இருந்துச்சுன்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. மெர்க்குரி ஒரு சைலண்ட் மூவி, டைலாகே இல்லங்கிறதால சவுண்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கு. மெர்க்குரி படத்துக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணின சவுண்ட்ஸ் இல்லாம வித்தியாசமான சவுண்டா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கிளாக் சவுண்டு, கார் டோர் ஓபன் பண்ற சவுண்டுன்னு ரொம்ப மைனூட்டான சவுண்ட் எல்லாம் படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. கார்த்திக் சுப்ராஜோட முதல் படமான பீஸால சவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்கேரியா இருக்கும். முக்கியமா இந்த சீனை பாருங்க. இதுல வர இந்த சவுண்ட ஒரு கேஸ் சிலிண்டர் தூக்கி போட்டு அதுல வர சவுண்ட ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டுல நம்ம கேட்ட டைனோசர் சவுண்டை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. இதுக்காக பெரிய பெரிய ஃபேக்டரிஸுக்கு போய் அங்க இருக்கிற மெஷின்ல இருந்து வர சவுண்ட்ஸ், ஜூக்கு போய் அங்க இருக்கிற குரங்குக்கு கத்துற சவுண்ட்ஸ்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் ஹீரோ படங்கள்ல ஏர்ல சூப்பர் ஹீரோ பறந்துட்டு வந்து லேண்ட் ஆகும்போது அந்த சவுண்டை ரொம்ப கிராண்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்டிக்கை மணல்ல அடிச்சு ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ரத்தம் தெறிக்க தெறிக்க வர சண்டை காட்சிகள்ல ரத்தம் சுற்ற சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு துணியும் கொஞ்சோண்டு தண்ணியும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம படங்கள்ல கேட்கிற சில சத்தங்கள் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு இப்ப பாருங்க. படங்கள்ல நம்ம பாக்குற எல்லாமே ஃபோலி ஆர்டிஸ்ட் தான் கிரியேட் பண்றாங்க. தமிழ்ல அவள், அநேகன், கவன், கடாரம் கொண்டான்னு நிறைய படங்கள்ல சவுண்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிருக்காரு விஜய் ரத்னம். கவன்ல பாத்தீங்கன்னா ஒரு விஜய் சேதுபதி ஒரு கார்ல போயிட்டு ஒரு காட்டுல போயிட்டு கார் போய் ஆக்சிடென்ட் ஆகும். பெரிய ஹியூமன் ஃபார்ட்டை ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணியே இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஷோ தட். இந்த மாதிரி கடாரம் கொண்டான் படத்துல வர ஒரு சேசிங் சீக்வன்சஸ்க்கு எவ்வளவு மெனக்கெட்டு சவுண்டை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல விக்ரம் ஓடி வரும்போது வர சவுண்ட்ஸ், அப்புறம் கரெக்டா அவர் ஸ்லைட் ஆகும்போது வர வேரியேஷன்ஸ், அப்புறம் கொஞ்சம் மணல்ல அவர் ஓடும்போது வர சவுண்ட்ஸ், அப்புறம் தண்ணியில ஓடும்போதுன்னு எல்லாமே தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது தனியாக இருக்கனால ட்ரை ஸ்கிட்டோ இந்த ஸ்கிட்டோ வெட் ஸ்கிட்டோ இருக்கனால பண்ணுறோம். இப்படி ஒரு படத்துக்காக பேக்ரவுண்ட்ல இவ்வளவு வேலை செய்யறதால தான் சினிமாவை நம்ம அவ்வளவு ரசிச்சு பார்க்க முடியுது. ஆனா இவங்களெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கூடவே மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜங்லி ரம்மி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.